ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா, மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிய முன்மொழி கொள்கை கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க நிதி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தி திணிப்பு நமக்கு அவசியமா? மத்த மாநிலங்கள்லாம் இந்தி ஏத்துக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அரசியல காரணமா வச்சு இந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மத்திய அரசு வந்து முன்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் கல்வி நிதி தராங்க. ஆமா. இத பத்தி உங்களுக்கு கருத்து? ஆக்சுவலா அது வந்து அவர் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தி தான் கத்துக்கணும்னு சொல்ல, எந்த லாங்குவேஜ்னாலும் இது பண்றணும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம கேந்திர வித்யாலயில அந்த மாதிரி ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களே இல்ல, நிறைய பற்றாக்குறை இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் படிக்க ஆசைப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க மலையாளம் படிக்க ஆசைப்படுவாங்க, ஒருத்தவங்க வந்து நான் இல்ல இதுதான் சமஸ்கிருதம் படிக்க இது பண்ணுவேன், நான் தெலுங்கு கத்துப்பேன், நான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இது பண்ணும்போது இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து வருமானமே இங்க வந்து சரியா போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி இஷ்யூ கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் வந்து இது பண்ணும்போது இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும், எப்படி இது சாத்தியமாகும்னு தெரியல. சோ அவர் வந்து நம்ம கிட்ட ஆக்சுவலா தமிழ்நாட்டுலதான் அதிகமா ஜிஎஸ்டி கொடுக்குற மாநிலம் பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா கட்டுற மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நம்ம கிட்டதான் அதிகமா அவங்க வரி வாங்குறாங்க. நம்ம கிட்ட வாங்குற வரிய தான் அவங்க வந்து நமக்கு நிதி உதவியா கொடுக்கணும். ஆனா அத வந்து நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. அத வந்து இப்படி சொல்லியிருக்கவே கூடாது அவரு. இது தனி ஒரு விஷயம். எப்படின்னான்றது கல்வி வேற, நிதி உதவின்றது வேற. சோ அதை எதை கூட எதை வந்து இன்க்ளூட் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னாதான் நாங்க இது பண்ணுவோம்னு சொல்றது அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டதுதான் மாநில அரசு. மத்திய அரசு சொல்ற பாலிசியை ஏற்றுக்கிட்டு தான் நடக்கணும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பெல்லாம் மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனால் வெளிநடப்பு செய்கிறது, போராட்டம் நடத்துறது, இதெல்லாம் அணுகுமுறை சரியில்லை. அது மாதிரி செய்யக்கூடாது. மும்மொழி கொள்கைங்கிறது தேசிய அளவில் பிரதமர் முடிவெடுத்திருக்கார். அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இன்று வரையில் எந்த பிரதமரும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சு இதுவரையில் எந்த பிரதமரும் அதை வலியுறுத்தலை. இந்த மோடி மட்டும்தான் அதை வலியுறுத்தி செஞ்சிருக்கார். அதனால பாராட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை ஒதுக்கி தரக்கூடாது. மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். அது அது எப்படிங்க சரியாகும்? நமக்கு நிதி நம்ம வந்து எல்லாத்துக்குமே இது கொடுக்குறோம் இல்லையா, வரி காட்டுறோம் இல்லையா. மத்திய அரசாங்கத்துக்கும் நிறைய வரி காட்டுறோம், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ரெண்டு கேட்டு வரி காட்டுறோம். நம்ம எல்லாருக்குமே வரி காட்டுறோம். அவ்வளோ ஒரு சராசரி பொருள் ஒரு வாங்க போனோம்னா ஒரு இட்லி வாங்க போனா 8 ரூபாய் இட்லின்னா அதுல 3 ரூபா 50 பைசா ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரலுக்கு ஒரு 3 ரூபா 50 பைசா. அது மாதிரி பொதுவாக சொல்றேன். எல்லாருக்கும் இருக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவங்க கொடுத்துதான் ஆகணும். மற்ற மாநிலங்கள்லாம் இந்தி ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து அரசியல காரணமா வச்சு இந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்தின்றது நம்ம அவங்க இப்போ ஹிந்தி கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கவங்க தமிழ் கத்துப்பாங்களா? இப்ப நம்மளுக்கு மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க, அங்க இருக்கவங்களுக்கு அவங்க வந்து தமிழ் கத்துக்கிறாங்களா? இல்ல. அங்க இருக்கவங்க இங்க வந்தாலும் ஹிந்தி கத்துக்கணும், இங்க இருக்கவங்க அங்க போனாலும் ஹிந்தி கத்துக்கணும்ன்றது தப்பான ஒரு விஷயம் தானே. சோ வந்து லாங்குவேஜ்ன்றது கத்துக்கிறது நம்ம எங்க வேணாலும் போய் சர்வே பண்றதுக்கு தான். சோ நம்ம அது கத்துக்கணும்ன்றது அவங்களோட விருப்பம். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க இந்த மாதிரி வந்து நீங்க தமிழ் கத்துக்கணும், தெலுங்கு கத்துக்கணும்னு சொல்லி அவங்க அங்க இது பண்ணுவாங்களா? இப்ப வட இந்தியால பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு லாங்குவேஜ் என்னன்னா ஹிந்தி. ஹிந்திக்கு அப்புறம் என்ன இங்கிலீஷ். ஆனா அங்க இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நிறைய பேச தெரியாது. சோ அது தெரியலன்றதுக்காக அவங்க இன்னொரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தெலுங்கு கத்துப்பாங்களா? கத்துக்க மாட்டாங்களா? சோ அது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். நீங்க ஹிந்தி அவசியம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கத்துக்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அது வந்து அவங்க கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க ஹிந்தி வந்து பழமையான மொழி, அது கத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எல்லாம் அவர்லாம் படிக்கல, ஆனா அவர் சயின்டிஸ்ட் ஆகலையா? தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டாக்டர் ஆகலையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தான் டாக்டர் ஆயிருக்காங்க. அவங்க பேர்லயே தமிழ் இருக்கு. சோ இப்போ ஒரு ட்விட் பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். சோ
அவங்க பேர்லயே தமிழ் இருக்கு. சோ வந்து நம்ம வந்து ஒரு மொழிய வந்து திணிக்க கூடாது. அது வந்து விருப்பப்பட்டு தான் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த திணிக்க ஒருத்தவங்க விருப்பப்பட்டு கத்துக்கிறதுனா அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா வந்து விருப்பமே இல்லாம ஒரு மொழிய வந்து திணிக்க கூடாது. பிளஸ் வந்து அவங்க கொண்டு வர ஒரு திட்டம் வந்து நல்ல திட்டமானா அதுக்கான எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணணும். எப்படி ஆசிரியர்கள் இது பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழி கத்துக்க ஆசைப்படுவாங்க. சோ அதுக்கான ஆசிரியர்கள் எல்லாம் நிரப்பணும். பிளஸ் அதுக்கான இது பண்ணணும். சோ அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து பீப்பிள் கிட்ட தான் அது வந்து குழந்தைங்க கிட்ட தான் நம்ம அந்த சஜஷன் வந்து கொடுக்கணும். ஹிந்தி கத்துக்கிறது அவசியமா இல்லையான்னு கேட்டதை விட தமிழ் கத்துக்கிறது அவசியமா இல்லையான்னு எனக்கு கேள்வி. தமிழ் கத்துக்கிறது தான் அவசியம். ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ் மொழி, தமிழ்னாலேயே நம்ம இங்கிலீஷே படிக்கிறோம். இங்கிலீஷுக்கும் இந்த தமிழுக்கும் சரிசமமா போயிட்டு இருக்குது. ஹிந்தின்றது ஒரு அது வந்து நேஷனல் லாங்குவேஜ். அது அவங்கவுங்க விருப்பம். அது கத்துக்காதது அவங்க விருப்பம். கத்துக்கிட்டோம் கத்துக்காம இருக்கணும். அது கட்டாயப்படுத்தி வறுப்படுத்தி நீங்க படிச்சுதான் ஆகணும், பால்வடியில இருந்து அந்த இது வரைக்கும் படிச்சுதான் ஆகணும்ன்றது அது சரிப்பட்டு வராது.